දෙසැම්බර් මාසය තුලදී நாம் டிசம்பர் மாதத்துக்குள் கல்வி பொதுத்துறாதர உயர்தர பரீட்சையை நடத்துவதற்கு ஆலோசிக்கவில்லை என்பதை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு இந்த நேரத்தில் ஆலோசனையாக வழங்கியுள்ளோம். தற்போது காணப்படும் நிலைமையை ஆராய்ந்து ஜனவரி மாதத்தில் முடிந்த அளவு விரைவில் இந்த பரீட்சைகளை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கூறியுள்ளோம். அதற்கான உறுதியான திகதி தொடர்பில் மீண்டும் ஒருமுறை ஆராய்ந்து அதன் பின்னர் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் உத்தியோகபூர்வமான அறிக்கை ஒன்றை வெளியிடுவார். සමාලෝචනය සිද්ධ කිරීමෙන් පස්සේ இதனிடையே குறைந்தளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள மாவட்டங்கள் மாகாணங்களில் டிசம்பர் 16ஆம் தேதி முதல் பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. දෙසැම්බර් 16 වන දින අපි පාසල් ආරම්භ කිරීමට டிசம்பர் 16ஆம் தேதி பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று தற்போது நாம் அறிவித்துள்ளோம். நாட்டிலுள்ள நிலைமைகளை மீண்டும் ஒருமுறை ஆராய்ந்து அதிகளவில் பாதிப்புக்குள்ளாகியுள்ள பகுதிகளில் உள்ள பாடசாலைகளை 16ஆம் தேதி மீள ஆரம்பிக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்துள்ளோம். பகுதி அளவில் மாகாண ரீதியில் அல்லது மாவட்ட ரீதியில் பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு தற்போது நாம் தீர்மானம் எடுத்துள்ளோம். அதற்கமைய டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி ஆகும் போது குறைந்த அளவில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் மற்றும் மாகாண பாடசாலை கற்றல் நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு முயற்சிக்கின்றோம். அந்த மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்கள் எவை என்பதை மிக விரைவில் அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கின்றோம். ஆனாலும் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் மாகாணங்களில் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்க்கவில்லை. அது தொடர்பில் பின்னர் நாம் அறிவிப்போம். ඒ පිළිබඳව අපි පසුව දැනුම් දීමට සිදු කරනවා. பல்கலைக்கழகங்கள், தேசிய கல்வியியல் கல்லூரி மற்றும் தொழில் கல்வி நிறுவனம் டிசம்பர் 8ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளன. දෙසැම්බර් 8 වෙනිදායින් පස්සේ டிசம்பர் மாதம் 8ஆம் தேதியின் பின்னர் பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய உயர்கல்வி நிறுவனங்களில் காணப்படும் நிலைமைகளை ஆராய்ந்து அவர்களின் கற்றல் நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. ஆனால் ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகம் நடைமுறை சிக்கலை எதிர்கொண்டால் கற்றல் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் திகதியை அந்த பல்கலைக்கழகம் தீர்மானிக்க முடியும். தேசிய ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் போன்று இவ்வாறான நிறுவனங்களில் ஏதேனும் பிரச்சனைகளை எதிர்நோக்குவார்களாக இருந்தால் அந்த நிறுவனங்களில் கற்றல் நடவடிக்கைகளை எப்போது ஆரம்பிக்கலாம் என்பதை அந்த நிறுவனங்களின் பீடாதிபதிகள் தீர்மானிக்க முடியும். කිරීමට ඒ අධ්‍යයන කටයුතු ආරම්භ කරන්නේ කවද්ද කියන කාරණය